கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் பூதாகரமாகி வரும் நிலையில் காவல்துறை எச்சரிக்கைகளையும் மீறி சமூக வலைதளங்களில் மேற்கு வங்க அரசுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாட்டையே உலுக்கி உள்ளது பெண் மருத்துவர் கொலை வழக்கு. மக்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துள்ளனர். வீதிகளில் மட்டுமல்ல, சமூக வலைதளங்களிலும் எதிரொலிக்கின்றன இந்த போராட்டங்கள். பணக்காரர், ஏழை, பிரபலம், சாமானியர் என்ற எந்த பாரபட்சமும் இன்றி ஒருமுகமாக எதிர்த்து வருகின்றனர் மேற்கு வங்க அரசை. கொலை வழக்கை மொத்தமாக சிபிஐயிடம் ஒப்படைத்துவிட்ட மேற்கு வங்க காவல்துறை மம்தாவுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்கு எதிராக களமிறங்கியுள்ளது. எதிர்த்து பேசினால் உடனடி நடவடிக்கை. 280 நோட்டீஸ்கள் வரை அனுப்பப்பட்டுள்ளன. ஏன், ஒரு மாணவர் கூட கைதாகிவிட்டார். அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், மாணவர்கள் என யாரும் தப்பிவிட முடியாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இது அரசாங்கத்திற்குத்தான் எதிர்வினையாகி கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு தசாப்தமாக மேற்கு வங்க அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எதுவும் பெரிதாக எழாமல் இருந்த நிலையில் கொல்கத்தா காவல்துறையின் ஒட்டுமொத்த நோட்டீஸ்களையும் புறக்கணித்து மக்கள் தங்கள் எதிர்ப்பை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆனால் சமூக ஊடக எதிர்ப்பு சீற்றத்திற்கு மத்தியில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயமும் காவல்துறைக்கு உள்ளது. போலீசாருடனான விரோத போக்கு, லத்தி தாக்குதல், கைதுகள் என்று பல்வேறு கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் ட்ரெண்டானது We Want Justice ஹேஷ்டேக். எவ்வளவு தூரம் போலீஸ் தாக்குதல் தொடர்கிறதோ அவ்வளவு தூரம் போராட்டம் வேர்விட்டு வளரும் என்று கொந்தளிக்கின்றனர் இணையவாசிகள். ஒருவர் இருவர் என்றால் அதட்டி உருட்டி அமைதிப்படுத்தலாம். ஒட்டுமொத்த இணையமும் கொந்தளித்தால் காவல்துறையின் அடக்குமுறையால் கூட எதிர்ப்பு குரல்களை ஒடுக்க முடியவில்லை. போலீஸ் நோட்டீஸ் அவர்களுக்கு பயம் காட்டவில்லை. குறைகளை நிவர்த்தி செய்யுமா மம்தா அரசு, அல்லது தனக்கு எதிரான எதிர்ப்பாளர்களை தானே வளர்த்து விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.